ஹாய், வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா, ஜாக் அண்ட் த பீன்ஸ் சாக் அப்படிங்கிற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். இதை எழுதின ரைட்டர் ஸ்டீஃபன் கெலாக். இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவர் குழந்தைகளுக்காக நிறைய கிட்ஸ் ஸ்டோரிஸ் அந்த புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த லெசன் ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்கும். ஒரு பிளேனா என்னென்னா ஒரு ட்ராமா. ஒரு நாடகத்தில் எப்படி ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, ஒரு கான்வர்சேஷன் டைப்பில் தானே ட்ராமா இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த லெசன் இருக்கும். இதில் உள்ள கேரக்டர்ஸ் யாருன்னா நரேட்டர்னால் யாருன்னா இந்த ஸ்டோரியை சொல்கிறவங்க. ஜாக், அப்புறம் ஜாக்குன்னு ஒரு பையன் வருவான், அப்புறம் அவனோட அம்மா மதர், அப்புறம் ஒரு ஓல்டு மேன் வருவார் இந்த ஸ்டோரியில், ஒரு ஜெயண்ட்னா என்னென்னா பூதம். இவ்வளோதான் இந்த ட்ராமாவில் உள்ள கேரக்டர்ஸ். இப்போ நம்ம சீன் 1 பார்க்கலாம். சீன் 1 எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜாக்கோட ஹோமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நரேட்டர்: ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வாஸ் த பாய் கால்டு ஜாக். ஹி லிவ்ட் இன் அ ஸ்மால் காட்டேஜ் வித் ஹிஸ் மதர். ஜாக் அண்ட் ஹிஸ் மதர் வேர் வெரி புவர். ஆல் தே ஹேட் வாஸ் எ கவ். அப்போது நரேட்டர் தான் இந்த ஸ்டோரியை சொல்கிறாரு. ஒரு காலத்தில் ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் ஜாக்கு. அவன் ஒரு ஸ்மால் காட்டேஜ்னால் ஒரு ஸ்மால் வில்லேஜில் தான் வாழ்ந்தான். அதாவது ஒரு குடிசையில் தான் வாழ்ந்தான் அவனோட அம்மா கூட. அவங்க அம்மாவும் அவனை ரொம்ப புவர், ரொம்ப ரிச்செலாம் கிடையாது, ரொம்ப ஏழை தான். அவங்ககிட்ட ஒரே ஒரு கவ் மட்டும்தான் இருந்துச்சு. மதர்: ஜாக், we don't have any money, so I think we have to sell the cow. Jack: okay mom, I will take the cow to the market. Mother: be careful Jack. Narrator: on the way to the market, Jack met a little old man. Good morning young boy, where are you taking that cow? Jack: I am taking it to the market sir. My mother and I are poor, so we need some money. இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவங்க அம்மாவும் அவனும் ரொம்ப புவருன்னு நம்ம பார்க்குறோம். அவங்கக்கிட்ட ஒரே ஒரு கவ் தான் இருக்குது. அதனால் இப்போ அவங்க அம்மா கிட்டே எந்த காசும் இல்லை. அவங்களுக்கு மணி தேவைப்படுது. அதனால் இந்த பேசாமல் இருக்கிற ஒரு கவ்வையும் விற்றுலான்னு முடிவு பண்ணி ஜாக்கு கிட்டே சொல்கிறாங்க, நீ இதை மார்க்கெட்டில் போய் செல் பண்ண சொல்கிறாங்க, விற்றுட்டு வர சொல்கிறாங்க. அதனால் ஜாக்கும் ஓகேம்மா, நான் மார்க்கெட்டில் போய் விற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த மாடை கொண்டு போகணுன்னு முடிவு பண்ணுறான். அப்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இந்த பையன் மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் ஒரு லிட்டில் ஓல்டு மேனை பார்க்குறான். லிட்டில் ஓல்டு மேன்னா யாருன்னா, அந்த ஓல்டு மேன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கார், குட்டையாக இருக்கிறாரு. அந்த ஓல்டு மேனை பார்க்குறான். பார்த்த உடனே அந்த ஓல்டு மேன் கேட்குறாரு, தம்பி எங்கே போகிறேன், இந்த மாடை கூட்டிகிட்டு எங்கே போகிறேன்னு கேட்டவுடனே, நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன் சார், நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப புவர், எங்களுக்கு மணி தேவைப்படுது, அதனால இதை செல் பண்ண கொண்டு போகிறேன், மாடை செல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன்கிட்ட ஜாக் சொல்கிறான். ஓல்டு மேன்: I would like to buy the cow from you. Jack: really? Old man: I don't have money. Instead, I will give you 5 magic beans. அப்போ அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, நான் இந்த கவ்வை உங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஜாக் உண்மையாவா அப்படின்னு கேட்டவுடனே, ஆமாம், ஆனால் என்கிட்ட மணி இல்லை, உன்கிட்ட கொடுக்குறதுக்கு மணி இல்லை, அதுக்கு பதிலாக நான் உனக்கு 5 மேஜிக் பீன்ஸ் தெரியும்ல, அந்த பீன்ஸ் 5 மேஜிக் பீன்ஸ் வச்சுருக்கேன், அதை நான் உங்ககிட்ட தாரேன்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு. ஜாக்: மேஜிக் பீன்ஸ்? Old man: they will make you rich. Jack had to think about it. He wanted to make his mother happy. Jack: okay, you can take the cow. Narrator: Jack ran all the way to home. He was so excited to tell his mother about the old man and the magic beans. அந்த ஓல்டு மேன் அவர்கிட்ட மணி இல்லை, நான் அதுக்கு பதிலாக 5 மேஜிக் பீன்ஸ் தாரேன்னு சொல்லிட்டாரு. மேஜிக் பீன்ஸ்னு கேட்டோன்னே அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, இந்த மேஜிக் பீன்ஸ் உன்னை ரிச் ஆக்கும், நல்ல பணக்காரனாக்கும்னு சொல்கிறாரு. சொன்னோடனே ஜாக் யோசிக்கிறான், எப்படியாவது அம்மாவை நம்ம சந்தோஷப்படுத்தணும், ஒருவேளை இந்த மேஜிக்னால நம்ம ரிச் ஆகலான்னு சொன்னோன்னே, சரி அப்போ இந்த கவ்வை செல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஓல்டு மேன்கிட்ட அந்த கவ்வை கொடுத்துட்டு அந்த மேஜிக் பீன்ஸை வாங்கிட்டு நேராக அம்மாவை பார்க்க ஓடி வருவான் வீட்டுக்கு அம்மாட்ட போய் இந்த 5 மேஜிக் பீன்ஸையும் காமிக்கணும்னு ஓடி வரான். ஜாக் ரன்னிங் ஹோம்: மாம் மாம் மாம், லுக் வாட் ஐ ஹவ் காட். மதர்: டிட் யூ கெட் எ குட் ப்ரைஸ் ஃபார் த கவ்? அப்போது அவன் ஓடி வந்தோடனே அம்மா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக எக்ஸைட்டடாக வந்தோடனே அம்மா கேட்குறாங்க, நீ கவ்வை நல்ல விலைக்கு விற்றுட்டியான்னு கேட்குறாங்க. Jack: no mom, but I got these magic beans instead. Mother angry: what? Oh, you foolish boy. அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. நான் இல்லை, நான் மேஜிக் பீன்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அதுக்கு பதிலாக மணிக்கு பதிலான்னு சொன்னோன்னே அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. நீ ஒரு முட்டாள் அந்த மாதிரி திட்டுறாங்க. ஜாக்: மாம்,
They will make us rich. Trust me. Mother, no way. These beans are useless. Narrator. Jack's mother was very cross and threw the beans out of the window. இப்போ வந்து அம்மா வந்து ஜாக் சொல்கிறத நம்பவே இல்லை. இந்த பீன்ஸை நம்மளை வந்து ரிச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கோவப்பட்டது மட்டும் இல்லை, அந்த பீன்ஸை வந்து ஜன்னல் வழியாக விண்டோ வழியாக தூக்கி தூர வீசிடுறாங்க. இன் 2 ஆன் த கிரவுண்ட் அண்ட் இன் த கேசல். சீன் 2 வந்து எதில் பிகின் ஆகுதுன்னா கிரவுண்ட்லேயும் கேசல்னால் என்னென்னா ஒரு அரண்மனையிலையும் ஸ்டார்ட் ஆகுது. நரேட்டர். டியூரிங் த நைட் த மேஜிக் பீன்ஸ் grew into a huge beanstalk. By morning, the beanstalk reached high into the sky. Jack was so surprised. Jack, wow, this beanstalk is huge. Narrator. Jack climbed and climbed, and when he reached the top, he found a huge castle. Jack, oh my, there is a castle in the sky? I can't believe this. Narrator. Jack crept inside. அப்போ அன்னைக்கு நைட்டு வந்து என்ன ஆகும்னா, அம்மா தூக்கி வீசின அந்த பீன்ஸ் 5 பீன்ஸும் எப்படி வளர்ந்துரும்னா, ஒரு பீன்ஸ் ஹியூஜ் பீன்ஸ் ஸ்டாக்காக வளர்ந்துடும். ஒரு பெரிய ஒரு மரம் மாதிரி அந்த 5 பீன்ஸும் எப்படி வானம் உயரத்துக்கு ஸ்கை வரைக்கும் டாப்பாக வளர்ந்துருமா. இதை காலையில் ஜாக் வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. எப்படி இப்படி 5 பீன்ஸும் இவ்வளோ பெரிய பீன்ஸ் ஸ்டாக்காக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்புறம் அது மேலே வந்து ஏறுறான், டாப் வரைக்கும் ஏறினோடனே மேலே வந்து ஒரு கேசல் இருக்குது. கேசல்னால் என்னென்னா ஒரு பெரிய கோட்டை இருக்குது. அதை பார்த்தோன்னே இவனுக்கு நம்பவே முடியல. என்னது, வானத்தில் இப்படி ஒரு கோட்டையா அப்படின்னு யோசிக்கிறான். ரைட்டர். Jack crept inside. Jack whispering to himself, everything is so big in here. Who lives in this big castle? Narrator. Suddenly the floor began to shake. Jack scared. What is that noise? வந்து இந்த ஜாக் வந்து மேலே வரைக்கும் ஏறி அந்த கேஸ்டலுக்குள்ளே அந்த க்ரால் பண்ணி போகிறான். க்ரால்னால் அப்படி தவண்டு போகிறான். உள்ளே போனதும் அவன் வந்து பார்க்குறான், இவ்வளோ பெரிய கேசலில் வந்து யார் இருப்பா அப்படின்னு யோசிக்கிறான். சடனாக வந்து அந்த ஃப்ளோரு வந்து ரொம்ப ஷேக் ஆகுது. ஷேக் ஆனவுடனே இவனுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது ஜாக்குக்கு. என்ன சத்தம் அது அப்படின்னு நான் யோசிக்கிறான். ஜெயண்ட் ஷவுட்டிங், ஃபீ ஃபோ ஃபோ ஃபம். I smell the blood of an Englishman. Be he alive or be he dead, I will grind his bones to make my bread. அங்கே வந்து ஒரு பூதம் இருக்குது. அது வந்து சத்தம் போடுது, ஷவுட் பண்ணுது. எப்படி சத்தம் போடுதுன்னா, ஃபீ ஃபை ஃபோ ஃபூம் அப்படின்னு வந்து சத்தம் போடுது. சத்தம் போட்டுட்டு எனக்கு வந்து வாசனை வருது, யாரோ ஒரு மனுஷன் வந்து இருக்கிறான். அவன் வந்து ஒன்று உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா இறந்து போய் இருக்கணும். எனக்கு வந்து அவனோட போன்ஸை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணணும், நல்லா சவைச்சு சாப்பிடணும். என்னோட பிரெட் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயண்ட் வந்து சொல்லுது. ஜாக் whispering, oh no, it's a giant. What can I do? Is there any place to hide? Oh, there is a place. Narrator. Jack hid in a cupboard and watched as the giant ate 5 sheep for his meal. Then he called for his hen. Giant, lay me a golden egg. Narrator. Jack watched in amazement as the hen laid a perfect golden egg. Jack, it is amazing. I wish I had that hen. Then mom and I would be rich. இப்போ இந்த பூதத்தை பார்த்தோன்னா ஜாக் வந்து ஏதாவது ஒரு இடம் இருக்குமா ஒளிஞ்சிக்கிடுறேன்னு பார்க்குறான். அப்படி ஒரு கபோர்டை பார்க்குறான், அங்கே போய் ஒளிஞ்சிட்டு இந்த ஜெயண்ட் வந்து இந்த பூதம் என்ன பண்ணுதுன்னு அதுலேருந்து பார்க்குறான். அப்போது வந்து அது வந்து ஒரு 5 ஆடை வந்து அது வந்து தன்னோட மீல் சாப்பாடுக்காக 5 ஆடையும் சாப்பிடுது. அதை பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒரு ஹென்னுன்னா கோழியை வந்து இந்த ஜெயண்ட் வந்து கூப்பிட்டுட்டு இந்த ஜெயண்ட் சொல்லுது, எனக்கு வந்து ஒரு கோல்டன் எக்கை வந்து லே பண்ணு, எனக்கு ஒரு கோல்டன் எக்கை போடுன்னு கேட்குது. கேட்ட உடனே அந்த ஹென்னும் ஒரு கோல்டன் எக்கை வந்து லே பண்ணுது. இதை வந்து ஜாக் வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்த உடனே இந்த ஹென் வந்து நம்மகிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே, நம்மகிட்ட இருந்தால் நானும் அம்மாவும் வந்து நல்ல பணக்காரங்களாக ஆயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். சீன் 3 இந்த கேசல் அண்ட் அட் ஹோம். சீன் 3 வந்து எதில் நடக்குன்னா கேசல்லையும் ஹோம்லேயும் இருக்குது. நரேட்டர். As soon as the giant was full, he fell fast asleep. Jack, now he is asleep. I will take the hen and climb back down the beanstalk. Narrator. Jack quickly picked up the giant's hen, but the hen began to squawk
அண்ட் ஃப்ளாப் இட்ஸ் விங்ஸ். இந்த ஜெயண்ட் வந்து 5 ஷீப்பை வந்து நல்லா சாப்பிட்டதுனால இது வந்து நல்லா படுத்து தூங்கிடுது. தூங்கினோன்னு ஜாக்குக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுது, நம்ம எப்படியாவது இந்த ஹென்னை எடுத்துகிட்டு ஓடி போயிடணுன்ட்டு. ஜாக்கும் ஹென்னை எடுக்கிறான், எடுத்துட்டு கீழே அந்த பீன் ஸ்டாக் வழியாக கீழே இறங்குறணுன்னு கொண்டு வர நேரத்தில் வந்து அந்த ஹென் வந்து சத்தம் போட்டுரும். சத்தம் போட்டது மட்டும் இல்லாமல் அதோட விங்ஸை வந்து வேகமாக ஃப்ளாப் பண்ணும். அடிக்கும். விங்ஸை அடித்தோடனே இந்த சத்தத்தை கேட்டு வந்து அந்த ஜெயண்ட் வந்து முழிச்சிரும். ஜாக், பி குவைட், த ஜெயண்ட் மைட் வேக் அப். நரேட்டர், த ஜெயண்ட் woke up. அப்போ வந்து ஜாக் வந்து சத்தம் போடாத, விங்ஸ் அடிக்காத, ஜெயண்ட் வந்து முழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹென்னிட்ட சொல்கிறான். ஆனாலும் இந்த சத்தத்தை கேட்டு வந்து ஜெயண்ட் வந்து முழிச்சிட்டான். ஜெயண்ட் ஷவுட்டிங், ஃபீ ஃபை ஃபோம் ஃபோம், ஐ ஸ்மெல் த பிளட் ஆஃப் அ ஹியூமன். ஜாக் ரன்னிங், ஓ நோ, டைம் டு கோ. நரேட்டர், Jack ran back to the beanstalk and climbed down as fast as he could. Giant yelling, I will get you. Narrator, Jack reached the bottom of the beanstalk. Mother, Jack, where have you been? Why do you have a hen? Jack, Mom, hurry, give me an axe. Mother, here you are. What are you doing? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் அன் ஆக்ஸ்? ஜாக் வந்து அந்த ஹென்னை எடுத்துகிட்டு ஓடிடலான்னு நினைக்கிற நேரத்தில் அந்த ஜெயண்ட் வந்து முழிச்சோடனே எனக்கு வந்து ஸ்மெல் தருது, ஒரு ஹியூமன் பீயிங் பிளட்டு வந்து ஸ்மெல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்குது. ஜாக்கை வந்து இவன் ஓடுற நேரத்தில் பார்த்துட்டு அந்த ஜெயண்ட் இவன் இந்த பீன் ஸ்டாக் வழியாக எவ்வளோ வேகமாக இறங்க முடியுமோ அவ்வளோ வேகமாக கீழே இறங்குவான். ஜெயண்ட் வந்து நான் ஒன்று எப்படியும் பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அதுவும் மேலே இருந்து கீழே வந்து இறங்குது பீன் ஸ்டாக் வழியாக. கீழே வந்து ஜாக் வந்து ஃபுல்லாக பாட்டமுக்கு இறங்கிட்டான். இறங்கினோன்னா அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க, எங்கே போனேன் இவ்வளோ நேரம், என்ன உன் கையில் வந்து ஒரு ஹென் இருக்குது, என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே, அம்மா சீக்கிரமாக ஒரு ஆக்ஸை தாங்க. ஆக்ஸ்ன்னா ஒரு கோடாரியை தாங்கம்மான்னு கேட்குறாங்க. இங்கே இருக்குது கோடாரி, இங்கே இருக்குது, எதுக்கு கோடாரி, அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்ட்டு வந்து கேட்குறாங்க. ஜாக், ஐ ஹாவ் டு சாப் த பீன் ஸ்டாக் டவுன் ரைட் நவ். Narrator, with his axe, Jack chopped the beanstalk. Giant, oh. Narrator, the giant fell to the ground with a thud. That was the end of him. Mother, oh my, it's a giant. Jack, what is going on? அந்த ஜெயண்ட் வந்து வேகமாக கீழே அந்த பீன் ஸ்டாக் வழியாக அதுவும் இறங்கினோடனே இவன் வந்து ஒரு ஆக்ஸை எடுத்து கோடாரி எடுத்து அந்த பீன் ஸ்டாக்கை வந்து கட் பண்ணிடுறான். கட் பண்ணோன்னே மேலே ஹைட்டில் இருந்து அந்த ஜெயண்ட் வந்து கீழே விழுந்தோடனே அது வந்து இறந்து போயிடும். இந்த ஜெயண்ட்டை வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மா கேட்குறாங்க, ஜெயண்ட்டா, பூதமா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஜாக், the magic beans grew into a huge beanstalk, so I climbed to the top and found the giant castle. I watched this hen lay a perfect golden egg. Mother, are you telling me the truth? Jack, smiling, yes mom, you will see. Narrator, Jack was right. The hen laid a golden egg every day and Jack and his mother were never been poor. அப்போ வந்து ஜாக் சொல்கிறான் அவங்க அம்மாட்ட, அம்மா நீங்கள் வந்து தூர வீசின அந்த பீன்ஸை வந்து ஒரு பெரிய பீன் ஸ்டாக்காக வந்து வளர்ந்துடுச்சு, ஒரு பெரிய மரம் மாதிரி ஸ்கையை தொடுற மாதிரி வளர்ந்துட்டு அந்த வழியாக நான் ஏறி போனப்போ அங்கே வந்து இந்த ஜெயண்ட்டை பார்த்தேன். அவன் வந்து இந்த ஹென்னை வச்சுருந்தான், இது வந்து கோல்டன் எக்கை வந்து லே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவங்க அம்மா, உண்மையாவா, நீ சொல்கிறது உண்மைதானான்னு கேட்டோம்னா, ஆமாம்மா உண்மைதான் அப்படின்ட்டு. அதே போல் அந்த ஹென் வந்து டெய்லி ஒரு கோல்டன் எக்கை வந்து லே பண்ணிச்சு. இதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ஜாக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரிச்சாக வாழ்ந்தாங்க. இது இப்போ வந்து புவராக இருந்த இவங்க வந்து நல்லா ரிச் ஆகிடுறாங்க. உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சுதுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.